ஹீரோ. ஏன்னா இந்த படம் அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது ஜமா பாரியா இது வேற மாதிரி இருக்காரு அப்படின்றதா வந்து படத்துக்கு ஃபர்ஸ்ட் ஒரு யூஎஸ்பி. ஸோ அந்த படத்தில் அப்படி ஒரு கேரக்டர் பிளே பண்ணிட்டு இதுல ஒரு கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ன்றதா வந்து இந்த படத்துல என்ன இருக்கு அப்படின்றத பாக்குறதுக்கான ஒரு விஷயமா இருந்தது முக்கியமா. ஸோ ஜமால குறிப்பா அந்த கிளைமேக்ஸ் சீன் வந்து குந்தி வேஷம் போட்டு அவர் நடிச்ச இந்த சீக்வன்ஸ் தியேட்டர்ல பார்க்கும்போது அப்படியே பின் டிராப் சைலன்ஸா இருக்கும். அவ்வளவு ஆழமா நம்ம கேரக்டர் படம் பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாமே படத்துக்குள்ள போயிட்டாங்க. ஆனா கட் பண்ண அதே அன்பே டயனாவோட அந்த கடைசி ஹாஃப் அன் ஹவர் வந்து தியேட்டர்ல அமைதின்ற வார்த்தைக்கே இடம் இல்லை, அப்படி ஒரு சிரிப்பு சத்தம். ஸோ அதை கண்கூடா பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு இயக்குனராகவும் நடிகராகவும் இதுக்கப்புறம் அவர் எவ்வளவு படங்கள் பண்ணாலும் இந்த ரெண்டு சீக்வன்ஸ் வந்து இவர் யார் அப்படின்றத சொல்லும். ஜமாவோட அந்த கடைசி அரை மணி நேரம், அன்பே டயனாவோட அந்த கடைசி அரை மணி நேரம். ஸோ அப்படி தனக்கான இருப்பை சூப்பரா முத்திரையா பதிச்ச இயக்குனர் ஹீரோ பாரி இளவழகன் அவர்களை பேச அன்புடன் மேடை கலைக்கிறேன். இந்த வாட்டியும் ஒரு நோட்ஸோட தான் வந்து ஃபோன் நோட்ஸ் இந்த வாட்டி. ஏன்னா சுதர்ஷன் கிட்ட தப்பிக்கணும் இல்லைங்களா, அதனால இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. லைஃப்பில் வந்து நம்மக்கிட்டலாம் என்ன பண்பு இருக்கோ இல்லையோ கிராட்டிடியூட் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி உணர்வு. இந்த இடத்துல இந்த மேடையில் நான் நிற்கிறதுக்கு காரணம் நான் மட்டும் கிடையாது. ரொம்ப ஆயிரக்கணக்கான ஆட்களும் இந்த மேடையில் இருக்கவங்க, இந்த அரங்கத்தில் மட்டும் இல்லாதவங்களும் இதுக்கு வெளில இருக்கவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்பீச்சில் நன்றி பாராட்டணும்னு நான் நினைக்கிறேன். நீங்களாம் இல்லைன்னா இந்த இடமும் இந்த அன்பே டயனாவோட இந்த சக்ஸஸும் சாத்தியமே ஆயிருக்காதுன்றது வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். முதல்ல வந்து ப்ரெஸ் அண்ட் மீடியா. ஏன்னா வந்து இந்த அரங்கம் வந்து நிறைய விதமான ப்ரெஸ் ஆட்களை வந்து இங்கே உட்காந்து படம் பார்ப்பீங்க. ஆனால் எல்லாருக்குமே நிறைய மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். எல்லாரோட டேஸ்ட்டும் ஒரே மாதிரி இருக்கணுன்றது கிடையாது. ஆனால் உங்களுடைய கருத்துக்கள் என்னவாக இருந்தாலும் ஒரு படம் வந்து இது மக்கள்கிட்ட போய் சேரும்போது வேற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு தங்களோட எண்ணங்களை ஒதுக்கி வச்சுட்டு அந்த படத்தோட ஒரு நலன் மட்டுமே கருதி நிறைய என்கிட்ட வேற சொன்னாலும் அவங்களுடைய விமர்சனங்களும் எழுத்துக்களும் வேற மாதிரி இருந்த இந்த படத்துக்கு முதல் உதவியா இருந்தவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் எல்லாரும் சொன்னது தான். நான் தியேட்டருக்கு போகும்போதெல்லாம் எல்லாரும் என்கிட்ட சொல்லிட்டே இருந்தது, நான் வந்து ஜமாக்காக தான் வந்தோம் அப்படின்னாங்க. நான் அந்த படம் வந்து நான் சொன்ன மாதிரி முன்னாடி பெரிய வரவேற்பு இல்லைனாலும் என்னோட டீம் கிட்ட நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டே இருப்பேன், அந்த படம் வந்து ஒரு நாளும் க்ரோ ஆகிட்டே இருக்கும் அப்படின்றது. அதில் எந்த விதத்துலையுமே எனக்கு வந்து சந்தேகமே இல்லை. ஜமாவுக்கு நன்றி, ஜமாவோட ப்ரொடியூசர்ஸுக்கு நன்றி. அவங்களுக்கு இந்த நேரத்தில் இது பண்ணிக்கிறேன். முக்கியமாக வந்து இந்த நேரத்தில் விஜய் சேதுபதி சாருக்கு நான் மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவர்கிட்ட நான் கதை சொன்னப்போ அது ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. அவர் வந்து இந்த டைமில் இப்போ உன்னோட கரியரில் இந்த டைமில் வந்து $1 மில்லியன் நீ படம் பண்ணுறது வந்து ரொம்ப சரியாக இருக்கும் அப்படின்னு வந்து உத்வேகப்படுத்தி யுவராஜ் ப்ரோகிட்டையும் பேசி அமைச்ச விஜய் சேதுபதி சாருக்கு மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் $1 மில்லியன் ப்ரொடக்ஷன்ஸ் யுவராஜ் கணேசன் ப்ரோ. இந்த கதையை வந்து அவர் சொன்ன மாதிரி ஆரம்ப புள்ளியிலேருந்து நான் எல்லாருக்குமே இந்த நம்ம சினிமாவில் ஜெயிக்கணும் அப்படின்னா லைஃப்பில் ஜெயிக்கிற எல்லாருக்குமே கனாபடத்தில் ஒரு டைலாக் மாதிரி பிடிவாதம் பிடிக்க தெரியணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு விஷயத்த நம்ம நினைக்கிறோன்னா அந்த நினைப்பு மேலே மிகப்பெரிய பிடிவாதம் நமக்குலாம் இருக்கணும். அப்படி வந்து பல விஷயங்கள் ஆப்ஷன்ஸ் இருந்துமே நான் பிடிவாதமாக இந்த படத்துக்கு நான் தான் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு பிடிவாதத்தோடு தான் இருந்தேன். அதை வந்து அந்த 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 பாயிண்ட்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்பின யுவராஜ் ப்ரோக்கு மிகப்பெரிய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். மற்ற விஷயங்கள் எல்லாமே கிளை விஷயங்கள் தான். அவர் அந்த வச்ச நம்பிக்கை தான் இந்த படத்தோட தொடக்கத்துக்கும் இந்த படம் இன்னைக்கு சக்ஸஸாக இருக்கிறதுக்கு காரணமும் அந்த ஒரு விஷயம் தான். அவருக்கு மிகப்பெரிய நன்றிகள் நான் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் முக்கியமாக ஒரு ஏன் வந்து யுவராஜ் ப்ரோக்கு இவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒரு சில நன்றிகளை சொல்கிறோம் அப்படின்னா, எனக்கு 2 படத்துலையுமே ஜமாலியும் சரி இதுலேயுமே சரி என்ன விஷயம் வந்து பொதுவாக நடந்தது அப்படின்னா, நம்மளோட எழுத்தை வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து முழுசாக நம்புறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இயக்குனருக்கு வந்து கிடைக்கிற வரமாக தான் நான் நினைக்கிறேன். என்னோட ஜமா ப்ரொடியூசர்ஸும் அப்படிதான். ஒரே ஒரு வார்த்தை கூட நான் என்ன எழுதணும் அதை வந்து மாற்றணும், இந்த சீனை மாற்றணும், இந்த டைலாகை மாற்றணும் அப்படின்லாம் எதுவுமே சொல்லாமல் முழுக்க வந்து அதை ட்ரஸ்ட் பண்ணாங்க. அது ஒரு ஆர்ட் ஃபிலிம். ஸோ அதை பற்றி உனக்கு தெரிஞ்சிருக்கு, இதில் மாற்ற வேணாம் அப்படின்னு நினைக்கிறது ஓகே. பட் ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் வரும்போது இதில் எல்லாருக்குமான சே இருக்கும். நம்ம எப்படி ஒரு திரைப்படங்களை ரசிக்கிறோமோ, ஒரு காதல் காட்சிகள் எழுதுறோமோ, நகைச்சுவை காட்சிகள் எழுதுறோமோ, அந்த மாதிரி எல்லாருக்குமானது இருக்கும். என்னோட அதிக சென்சிபிலிட்டி இருக்க ஆட்கள் வந்து யுவராஜ் ப்ரோ. ஆனால் அப்படி இருந்தும் இந்த கதையில் ஒரே ஒரு டைலாகோ ஒரே ஒரு சின்ன சீனோ கூட இதில் இந்த டைலாக் இப்படி மாற்றி எழுதலாம், இந்த சீன் இப்படி இது பண்ணலாம் அப்படின்னு எதுவுமே சொல்லாமல் எழுத்த நம்பினது இருக்குல்ல, அது வந்து அதுக்கு நான் வந்து யுவராஜ் ப்ரோக்கு என்றைக்குமே நான் கடமைப்பட்டிருக்கிறேன்.
ஏன்னா இது ஒரு படம் பண்ண போற எல்லா இயக்குனர்களுக்கும் தெரியும் இது எவ்வளவு பெரிய பயங்கர கிரேட்ஃபுல்லான விஷயம். நான் அப்படி ஒரு விஷனை சப்போர்ட் பண்றதுக்காக தேங்க்யூ யுவராஜ் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச், மிகப்பெரிய நன்றிகள். அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாம நம்ம ஒரு கதையை எழுதி முடிக்கிறோம். நம்ம இயக்குனர்களுக்கே ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும். நம்ம ஒரு காஸ்டிங் சொல்லுவோம், ஏன்னா இவங்க வேற ஒரு ஆப்ஷன் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எப்படி இருக்குன்னா இல்லை நான் அவரை யோசிச்சு தான் எழுதுனேன், அவர் இல்லாமல் இந்த கேரக்டர் பண்ணவே முடியாது அப்படின்னு நம்ம ஒரு பயங்கர இதில் இருப்போம். அப்படி நம்ம இந்த கேரக்டருக்கு இவங்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொன்னப்ப அந்த விஷன்லயுமே ஒரு சில இப்ப எனக்குன்னு ஒரு சில பட்ஜெட் தான் ஒதுக்க முடியும் இந்த அன்பே டானா ஆஃப்டர் ஜமா. அப்படி இருந்து பட்ஜெட்டை மீறி போனா கூட ஒரு சில விஷயங்களை காஸ்டிங்லயுமே அதுல இன்வால்வ் ஆகாம நீங்க என்ன உங்களோட லாஸ்ட் ஆப்ஷன் முடிவு, நாங்க ஆப்ஷன் சொல்லலாம் ஆனா முடிவு உங்களோட தான் இருக்கணும் அப்படின்றதுலயுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்த யுவராஜ் ப்ரோக்கு இந்த மிகப்பெரிய நன்றிகள் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவர் சொன்ன மாதிரி ஹீரோயின் ஆப்ஷன்ஸ் வரும்போது எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் நாங்க தேடணும், இது பண்ணோம். லாஸ்டா அவங்க ஆடிஷன் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்ப சொன்னப்பையும் அப்படிதான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட அவங்க கடைசி நேரத்தில் பூஜைக்கு முன்னாடி தான் ஓகே ஆனாங்க. இன்னைக்கு வேற யாருன்னா இந்த கேரக்டர் பண்ணிருக்க முடியுமா, இவ்வளவு நல்லா பிரசன்ட் பண்ணிருக்க முடியுமா அப்படின்னே தெரியல. அப்படி இருந்தவங்க லாஸ்ட் மினிட்ல வந்தப்ப அந்த சப்போர்ட்டிவுமே யுவராஜ் ப்ரோ அவ்வளோ பிரில்லியண்டா எனக்காக அதை பண்ணி கொடுத்தாரு. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அதுக்கப்புறம் என்னோட டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்படி ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் வரும்போது டெக்னிக்கலா நிறைய விஷயங்கள் இருக்கணும். முதல்ல விஷுவலா நம்ம பார்க்கறதுக்கு ஓகே இவன் லீட் கேரக்டர் அப்படிங்கிறத நம்பணும். அப்படி ரொம்ப பயங்கர எங்க எல்லாரையுமே ரொம்ப அழகா காமிச்ச ஷெல்லி ப்ரோக்கு மிகப்பெரிய நன்றிகள். அவரை பயங்கரமா டார்ச்சர் பண்ணிருக்க ஒரு விஷயத்த சொல்லுவாருன்னு நினைச்சேன். போன வாட்டி என்கிட்ட சொன்னார், ஒரு விஷயம் சொல்லலாம்னு நினைச்சேன், ஸ்டேஜ்னு சொல்லிட்டு விட்டேன். நீங்க முதல் 2 நாள் ஜாலியா இருந்தீங்க, ஓகே அதுக்கப்புறம் மாறிடுவாருன்னு பார்த்தேன். அப்புறம் 4 நாள் பார்த்தா திரும்ப ஜாலியா இருக்காரு. படம் 35ஆவது நாள் ஷூட்டு போகும்போது ஜாலியாவே இருக்காரு. யாரா அவன் சீரியஸாவே இருக்க மாட்டானா அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணாருன்னு சொன்னேன். அப்ப அவர் எவ்வளோ என்னால ரொம்ப சீரியஸா ஃபிலிம் மேக்கிங் பண்ண முடியாது, ரொம்ப ஜாலியான அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான். உங்களை எதனா அப்படி அந்த ப்ராசஸ்ல டார்ச்சர் பண்ணிருந்தேன், மன்னிச்சிருங்க. மன்னிப்பு கேட்கறது எல்லா டெக்னீஷியன்ஸ் கிட்டையும் தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். முக்கியமா மோகன்ராஜன் பாக்குறாரு. அவரெல்லாம் அண்ணே ஃபோன் பண்ணி, அண்ணே தக்கல்ல அவசரமா ஒரு லிரிக்ஸ் எழுதணும்னே அப்படின்னு சொல்லுவேன். என்ன தக்கல்ல புரியல, உடனே வேணும்னே ஒன்னு வரும். அப்படி என்ன இருந்தாலுமே உட்காந்து 10-15 நிமிஷத்துக்குள்ளலாம் ஒரு சில பாடல்கள் வெட்டிங் பெல்ஸ்லாம் அப்படிதான் எழுதணும். நிறைய டார்ச்சர் பண்ணிட்டோம், மன்னிச்சிருங்க. பாக்கி என்னனுக்கும் அதே தான், முத்தமிழனுக்கும் அதே தான். லிரிக்ஸா வரும்போது நிறைய விஷயங்கள் இருந்தது. ஏன்னா ஒரு சில விஷயங்களை நான் கொஞ்சம் கடைசி நேரத்தில் போனால் எனக்கு கொஞ்சம் படபடப்பாயிடும். அதனால நான் கொஞ்சம் முன்னாடியே ஒரு சில விஷயங்களை முடிச்சு வைக்கணும் அப்படின்னு நினைப்பேன். பட் லாஸ்ட் மினிட்ல ஒரு சில விஷயங்களை எனக்கே ரொம்ப படபடப்பாயிடும். அதில் என்ன பண்றோம், என்ன ரியாக்ட் பண்றோம் அப்படின்னே தெரியாது. அந்த நேரத்தில் இவங்கெல்லாம் ரொம்ப காமா இருந்தது. முடிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. பார்த்தா ஆகட்டும், பரத் ப்ரோ ஆகட்டும். பரத் ப்ரோவெல்லாம் என்னென்ன டார்ச்சர் பண்ண முடியுமோ எல்லா வகையான டார்ச்சருமே கொடுத்துருக்கோம். அது எல்லாமே பொறுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றிகள் ஐயா. கவுண்டமணி தான் நம்ம 2 பேருக்கு நடுவில் சண்டை வராமல் காப்பாத்தினாருன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அந்த காமெடியில நம்ம 2 பேரும் பேசிக்கலன்னா கண்டிப்பா அடிச்சு புரண்டு இருப்போம்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இருந்திருக்கும். ரொம்ப 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 நன்றி பரத் ப்ரோ. ஏன்னா மியூசிக் அவ்வளோ பிரில்லியண்டா இந்த படத்துக்காக சொன்ன, இது ஒரு மியூசிக்கல் சப்ஜெக்ட் அப்படின்னு நாங்கள் ஆரம்பத்திலே சொன்னோம். இது சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த படம் ஒரு ராயபுரத்து லாலா லேண்ட் அப்படின்னு மேயாதமான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது ஒரு பெரம்பூரின் லாலா லேண்ட். ஃபுல்லா பாட்டு தான். தியாகராஜ பாகவதற்கு அடுத்து அதிகப்படியான பாட்டு நம்ம தான் வச்சு இது பண்ணியிருக்கோம். எல்லாமே ஒரு வெரைட்டியா ரொம்ப அழகா சூப்பரா பண்ணி கொடுத்தீங்க. தேங்க்யூ. வேற எந்த டெக்னீஷியன்ஸ் அபி, தேங்க்யூ அபி. ஜமால இருந்து நிறைய விஷயங்கள் ஒர்க் பண்றீங்க. எனக்கு அபிகிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னா, இப்போ நான் ஜமாலேருந்து ஒர்க் பண்ணுறேன், இதுக்குமே எனக்கு இது வந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி வரும்போது எனக்கு ஒரு சில பேர் இவங்க தான் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, இது பண்ணி இவங்களை நம்ம ஜாஸ்தி கேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இல்லாமல் என்னை தவிர எல்லாருமே சூப்பராக அபி கேர் பண்ணிப்பாங்க. தேங்க்யூ அபி. அபிகிட்ட அது பிடிச்ச நல்ல விஷயமா தான் சொல்கிறேன் அபி, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் வேற டெக்னீஷியன்ஸ் எல்லாம், போஸ்டர் டிசைனர் அவருக்குமே ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லா போஸ்டர்ஸுமே ரொம்ப அழகாக இருந்தது. கௌஷிக் டிஐ. அதுக்கப்புறம் எடிட்டர் பார்த்தா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள். நான் எல்லா இடத்துலையும் சொல்ற மாதிரி என்னோட நண்பன், என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட். என்னோட எல்லா கஷ்ட நஷ்டங்கள்லையும் பார்த்தாவோட இது இருக்கும். பார்த்தாவையுமே நாங்கள் ஜமாக்கு ஒர்க் பண்ண ஸ்டைல் வேற, இதுக்கு ஒர்க் பண்ண ஸ்டைல் வேற, ரெண்டுமே வேற வேற மாதிரி இருந்தது. பட் அதுக்கும் என்னோட சேர்த்து பார்த்தாவும் இந்த விஷயத்துக்கு, இந்த ஒர்க்கிங் ஸ்டைலுக்கு அடாப்ட் ஆகிட்டதுக்கு மிகப்பெரிய நன்றிகள் பார்த்தா. அப்புறம் என் தலைவன் மகேந்திரன். இந்த ரொம்ப இப்போ எதனா ஷூட்டிங் எப்படி மழை பாதிக்கப்பட்டுச்சுன்னா, மழையை ரொம்ப ரேராக ஷூட்டிங்கில் பார்ப்போமோ அந்த மாதிரி என் தலைவனையும் ரேராக தான் பார்ப்போம். எப்போனா தான் வருவார். ஆனால் கலக்கலாக
முக்கியமான இடங்கள் என்னன்னா, ஏன் எப்பனா ஒரு வாட்டி பார்க்கணுன்றத தப்பா சொல்லல, எல்லாத்தையுமே ப்ரீ ஒர்க்கா பண்ணி ஒரு இடத்த ரெடி பண்றது அப்படின்னு இருக்குல்ல, அதுல வந்து அவர் ரொம்ப பயங்கர கேஷுவலான ஆளு. நானே கொஞ்சம் இதான, இவரெல்லாம் லாஸ்ட் மினிட்டோட உச்சம் அவரு. என்ன தல இந்த வடிவல் சொல்லுவாங்க, அண்ணே பஸ் நின்றுச்சுனே நிக்கட்டும்டா, பஸ் போகுது அண்ணே போட்டேன்டா, அந்த மாதிரி தலைவா நாளைக்கு ஷூட்டிங் தலைவா இருக்கட்டும் தலைவா, ஐயா ஷூட்டிங் இன்னும் 1 மணி நேரத்துல இருக்கட்டும் தலைவா அப்படின்னு அப்பதான் பூ கழுத்துல மாட்டிக்கிட்டு சுத்திட்டு இருப்பாரு ஜாலியா. ஆனா வந்து ஒரு பிரேமா வரும்போது ரொம்ப ரொம்ப அழகா சூப்பரா எல்லா விஷயங்களும், முக்கியமா அந்த வீட்டை வந்து அவர் பெயிண்ட் பண்ண விதம், அது ஆர்ட் ப்ராப்பர்ட்டி செட் பண்ண விதம், நிறைய அதெல்லாம் வந்து ஆத்தென்டிக்கா இருக்கணும்னு ஏரியால இருந்தே நிறைய விஷயங்கள்லாம் வாங்கி அவர்கிட்ட கொடுத்தோம். 1-2 எடுத்துட்டு போயிட்டீங்களா, எடுத்துட்டு வந்து கொடுத்துருங்க தலைவா. ரொம்ப சூப்பரான ஒர்க்கர் மகேந்திரன், ரொம்ப ஜாலியான பர்சனும் கூட. ஸோ அதனால மிகப்பெரிய நன்றிகள் தலைவா. போனதுலேயே உங்களை பற்றி சொல்ல மறந்துட்டேன், மன்னிச்சிருங்க. அதுக்கப்புறம் டிஐ பண்ண கௌஷிக், விஎஃப்எக்ஸ் பண்ண கௌஷிக்கோட ஒர்க்கை பற்றி நம்ம சொல்லி ஆகணும். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அந்த ரூம்குள்ளெல்லாம் போய் உட்கார்றது. நம்ம 1 மணி நேரத்துக்கு மேலே உட்கார முடியல. அந்த ரூம்லாம் ராத்திரி பகலும் ஷெல்லி ப்ரோவும் அவரும் இது பண்ணி இதை ஒரு வேற லெவலில் இந்த ஒர்க்கை என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவங்க 2 பேருக்குமே மிகப்பெரிய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் விஎஃப்எக்ஸ் பண்ண ஸ்ரீ, அப்புறம் ஆனந்த், 2 பேருக்குமே மிகப்பெரிய நன்றி. அவங்களுமே திரும்ப இதை பண்ணி கொடு, பட்டர்ஃப்ளை எல்லாம் வச்சு உயிர் எடுத்துட்டோம். அவங்கள என்னென்ன பண்ண முடியும், பட்டர்ஃப்ளை ஏற்று இறக்கு குறைச்சி இது பண்ணு, வேகமாக பறக்க விடுது, பொறுமையாக பறக்க விடுன்னு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே பண்ணிட்டோம். பட் ஸ்வீட்டாக வந்து அவங்க எல்லா விஷயத்தையுமே வந்து ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு மிகப்பெரிய நன்றிகள் அவங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் முக்கியமாக என்னோட நடிகர்கள் எல்லாருக்குமே நான் வந்து தேங்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங் ஃப்ரம் சேத்தன் சார், ஜமாலேருந்து என்னை நம்பி நான் என்ன சொன்னாலும் அது அப்படியே வந்து பண்ணக்கூடிய, என்னை நம்பி வரக்கூடிய ஒருத்தர். அவருக்கு வந்து எப்படி ஜமால ஒரு வேற ஒரு ஷேட் இருந்துச்சோ இதில் வேற ஒரு ஷேட் இருக்கும் அப்படின்னு நான் நம்பிக்கையாக சொன்னேன். அதை இன்னைக்கு தேட்டர்ஸில் எல்லாரும் ரசிக்கும் போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதுக்கப்புறம் கோபி ப்ரோ, அவருமே அப்படிதான். கோபி ப்ரோலாம் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு பிலீவ் பண்ணேன், இது கண்டிப்பாக பயங்கரமாக ஒர்க் ஆகும் அப்படின்றது. அது இன்னைக்கு ஆடியன்ஸ் எல்லாருமே கோபி ப்ரோ ரிசீவ் பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் ரோஜா மேம் வந்து இந்த படத்தை நடிக்க ஒத்துக்கிட்டதுக்கே அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகளை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா இந்த சின்ன டீமுக்கு அவங்க உள்ளே வந்ததுன்றது வந்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக எங்களுக்கு பலமாக இருந்தது. அதுக்கப்புறம் ரம்யா வந்து நாங்கள் சொன்ன மாதிரி அந்த லாஸ்ட் மினிட்ல அவங்க உள்ளே வந்தாலும் இந்த படத்துக்கு அவங்க போட்ட உழைப்புன்றது வந்து பயங்கரமான ஒரு உழைப்பு. ப்ரோ சொன்ன மாதிரி தான், அவ்வளோ டெடிக்கேட்டடாக எந்த வித பிரச்சனையுமே இல்லாமல் இந்த ஒட்டுமொத்த ஷூட்டையும் வந்து அவ்வளோ இதுவாக வந்து இது பண்ணி கொடுத்தாங்க. ஒரு ப்ரெஸ் நான் போன வாட்டி வரும்போது கேட்டிருந்தீங்க, ஏன் வந்து அன்பே மேஜிக்னு வைக்காம அன்பே டயனா நினச்சிங்க அப்படின்னு. அன்பே மேஜிக்னு வச்சிருந்தா படத்தில் அந்த மேஜிக்குங்கிற வார்த்தை வந்து ரொம்ப ஸ்பெஷலாக போய் சேராமல் இருந்திருக்கும். ஏன்னா நிறைய வாட்டியை திரும்ப கேட்டு வேறு மாதிரியாக இருக்கும். அது படத்தில் மட்டும் வர்றதுனால தான் அந்த மேஜிக் அப்படிங்கிற வார்த்தையை வந்து இது பண்ணிச்சு. ஏன்னா எனக்கு முதல்ல இந்த கதையை எழுதும்போது இந்த மேஜிக் அப்படிங்கிற இந்த வார்த்தை பயங்கரமாக ரீச் ஆகும் அப்படின்றத நான் நம்பினேன். ஏன்னா அதுக்கு 3 பேருக்கு மேஜிக் டயனா கொன்சால்வஸ்னுக்கு என்ன வேணா வச்சிருக்கலாம். ஏன் மேஜிக்னு வச்சுன்னா அது பயங்கரமாக மேஜிக்லாம் ஒர்க் ஆகும்னு நினச்சேன். அதே மாதிரி இன்னைக்கு வந்து அது பயங்கரமாக ஒர்க் ஆகிருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஆடியன்ஸ் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். அப்புறம் என்னோட டைரக்ஷன் டீம் வந்து நான் எல்லாருக்குமே கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய நன்றிகளை தெரிவிச்சாகணும். ஸ்டார்டிங் ஃப்ரம் கோ டைரக்டர்ஸ் ராகேஷ் ஆகட்டும், ராகுல். இப்போ ராகுல்லாம் வந்து எனக்கும் ப்ரொடக்ஷனுக்குமான ஒரு மிகப்பெரிய ஒரு பிரிட்ஜாக இருந்தார் ராகுல். ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நான் போயிட்டு பேசுறது இல்லாமல் இப்போ அவராக போய் ஒரு சில விஷயங்களை வந்து பேசும்போது எனக்கான பேர்டன் வந்து நிறைய இடங்களில் குறைஞ்சது. ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணி கொடுத்த ராகுலுக்கு மிகப்பெரிய நன்றி. ராகேஷ் ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து எனக்கு ரொம்ப சூப்பரான ஒரு பையன், எனக்கு ரொம்ப பயங்கரமாக செட் ஆகக்கூடிய ராகேஷ்க்கும் மிகப்பெரிய நன்றிகள். பிரசாந்த், தினேஷ், கோச், இவங்க எல்லாருக்குமே என்ன டைரக்ஷன் டீம் மற்ற யாருன்னா விட்டனான்னு தெரியல, ராஜன், எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய நன்றிகள். ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ண மதன், அவருக்குமே மிகப்பெரிய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் முக்கியமாக இந்த படத்தில் ஒருத்தரை பற்றி சொல்லி ஆகணும், பாபா மணி. நான் எல்லாம் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த படம் வரும்போது நிறைய லைவ் லொகேஷன்ஸ் இருந்தது. லைவ் லொகேஷன்ஸ் வரும்போது ப்ரொடக்ஷனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு ஒர்க்கு தான். ஏன்னா நம்ம சொல்லிடுறோம் நம்ம வந்து இந்த லொகேஷன் எடுக்கணும் அந்த லொகேஷன் எடுக்கணும்னு, அது ஒன்றுத்தையும் பேசி பர்மிஷன் வாங்கி அதுக்கான இதை பண்ணி எல்லாம் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒர்க்கு. இது வந்து இந்த பேர்டனை நாங்கள் வந்து ப்ரொடக்ஷனுக்கு ஜாஸ்தி கொடுக்காம பாபா மணியே அந்த ஏரியாக்காரர் அப்படின்றதுனால எல்லா லொக்கேஷனுக்கும் போயிட்டு ஒரு லொக்கேஷனாக போயிட்டு பேசி அதுக்கான அமௌண்ட் என்னன்றதை பேசி அதுக்கான லெட்டர் முதற்கொண்டு எல்லா விஷயத்தையும் இது பண்ணி நாங்கள் முடிச்சு அதை அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க ஃபைனலாக வந்து அதை பேசுறது வந்து ரொம்ப ஈஸியான ப்ராசஸாக எங்களுக்கு எல்லாமே இந்த அவங்களையுமே பேர்டன் பண்ணாமல். ஏன்னா மற்றபடி இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா கிரியேட்டிவ் ப்ராசஸில் நிறைய விட்டுருவோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப பார்த்து டேக் கேர் பண்ணிக்கிட்ட பாபா மணிக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெரிய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து
இந்த படத்தோட ப்ரமோஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது, எல்லாமே பயங்கரமாக பண்ணியிருந்தீங்க. அதுக்கு வந்து வெங்கட் வந்து நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா சில நட்புகளை பார்க்கும்போது நமக்கே வந்து பயங்கர பொறாமையாக இருக்கும். சார் வாழ்க்கையில் நமக்கு இப்படிலாம் ஒரு நட்பு வந்து கிடைக்கலையே அப்படின்னு. அப்படி ஒரு நட்பாக தான் நான் பார்த்து ரொம்ப வியந்தது வந்து வெங்கட் ரம்யாக்கான ஒரு நட்பு தான் இந்த படத்தில் வந்து நான் அவ்வளோ பார்த்து இது பண்ணேன். ஏன்னா மற்ற எல்லாருக்குமே இது வந்து பாரியோட படம், ஆனால் வெங்கட்டுக்கு மட்டும் இது ரம்யாவோட படமா அவ்வளோ ஸ்பெஷலாக அவங்கள டேக் கேர் பண்ணிக்கிட்டது வந்து யாருமே பண்ண மாட்டாங்க. ரொம்ப அழகாக பண்ணது வெங்கட்டுக்கு மிகப்பெரிய நன்றிகள். எல்லாமே எல்லா விஷயங்களும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட முதற்கொண்டு எதனா ஒரு போஸ்ட்டோ எதனா ஒரு வீடியோவோ இதெல்லாம் இப்படி போது வெங்கட் அப்படி போது வெங்கட்னா எந்த டைமாக இருந்தாலுமே அதை பார்த்து பண்ணி கொடுத்தாரு. தியேட்டர் விசிட்ஸ்லையுமே அப்படிதான், எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப அழகாக பண்ண வெங்கட்டுக்கு மிகப்பெரிய நன்றி. தலைவர் PRO யுவராஜ் அவருமே அப்படிதான், எந்த விஷயமா இருந்தாலுமே ரொம்ப அழகாக வந்து எவ்வளோ நேரமாக இருந்தாலும் நம்ம எந்த டைமில் கால் பண்ணாலும் அவர் வந்து பார்த்து சூப்பராக பண்ணி கொடுத்தாரு. ப்ரெஸ் மீட் ஆகட்டும், மற்ற விஷயங்களாகட்டும், அவர் தலைவருக்கும் மிகப்பெரிய நன்றி. அதுக்கப்புறம் முக்கியமாக ஒருத்தருக்கு வந்து நான் நன்றி தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த படத்தோட ஆரம்பத்துலேருந்து யுவராஜ் ப்ரோகிட்டையும் அவர் சாஜன் கிட்டையும் கதை சொல்லி முடிச்சதுலேருந்து யுவராஜ் ப்ரோ வந்து ப்ரோ எந்த விஷயங்களாக இருந்தாலுமே இவர் நரேனை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க, நரேன் வந்து உங்கள் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டாக இருப்பார் அப்படின்னு வந்து யுவராஜ் ப்ரோ சொன்னார். அந்த சமயத்துலேருந்து பாவம் அந்த மனுஷனை போட்டு எவ்வளோ டார்ச்சர் பண்ண முடியுமோ அவ்வளோ டார்ச்சர் பண்ணிட்டேன். எல்லா விஷயத்துலையுமே ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு செலெக்ஷன்லேருந்து அதுக்கான பட்ஜெட்லேருந்து நிறைய விஷயங்களை வந்து அவரை போட்டு நான் டார்ச்சர் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும். ஐயா மன்னிச்சிருங்க, எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் எல்லா ஒர்க்கையும் ரொம்ப நீட்டாக இன்னைக்கு வரைக்கும் அது எதனா ஒரு பிரச்சனைனா அதுக்கு அவர் கால் பண்ணோம்னா ரொம்ப அழகாக எனக்காக பண்ணி கொடுத்த நரேன் சாருக்கு மிகப்பெரிய நன்றிகள் நான் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோட ப்ரொடியூசர்ஸ் யுவராஜ் ப்ரோ, அப்புறம் இவங்க நியூ கேசல் சத்யா மேம், அதுக்கப்புறம் இரா சரவணன் சார் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மிகப்பெரிய அன்பு பாராட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பயங்கர ஒரு நல்ல உள்ளத்தை நான் வந்து இந்த படம் மூலமாக சந்திச்சிருக்கேன்றது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவர் மட்டுமே இல்லை, அவங்க குடும்பமும் அப்படிதான். எனக்கு தெரிஞ்சு மாயாண்டி குடும்பத்தாருக்கு அடுத்து பயங்கர பாசமான குடும்பம்னா அவங்க குடும்பம் தான் நினைக்கிறேன். கலாக்கா ஆகட்டும், ஒரு மணி ஆகட்டும், அவங்க பசங்க எல்லாருமே ரொம்ப வந்து ஒரு அன்பான ஒருத்தங்களா இருந்தாங்க. அப்படி இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. சத்யா மேமும் அப்படிதான், கரிகாலன் சாரும் அப்படிதான். அவங்க எல்லாருக்குமே இந்த நேரத்தில் வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமாக வந்து இந்த படத்தை வந்து நாங்கள் எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் வந்தாலும் இந்த படத்தை இன்னைக்கு தியேட்டரில் ஒரு வெற்றி படமாக சாத்தியமாக்கி இருக்கிற எல்லா ஆடியன்ஸுக்குமே நாங்கள் இந்த நேரத்தில் நாங்கள் வந்து மிகப்பெரிய நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா நீங்கள் கூட்டமாக தியேட்டருக்கு வந்ததும் நீங்கள் சிரித்ததும் என்னோடய லைஃப்பில் மறக்கவே முடியாத ஒரு இமேஜ். எப்படி வந்து சுதர்ஷன் சொன்ன மாதிரி ஜமாவோட கடைசி 30 நிமிடங்களில் இருந்த அந்த அமைதி வந்து என்னை பயமாக ஒரு ஹார்ன் பண்ணிச்சு, எங்கே ஒரு வேலை உங்களுக்கு பிடிக்கலையோ அப்படின்னு. ஆனால் இந்த அமைதி வந்து இந்த அமைதி இல்லாமல் இந்த கைத்தட்டல் அந்த சிரிப்பு அலன்றது வந்து என்னோட எழுத்தை வந்து அவ்வளோ விதத்தில் வந்து முழுமையடை செஞ்சுருக்கு. அதனால் தொடர்ந்து இன்னமும் இந்த படம் இப்போ ஜனநாயகன் அந்த அலைக்கப்புறமும் இப்போ வந்து ஸ்க்ரீன்ஸு தியேட்டர்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னமும் ஒரு ரன் இருக்க போது. கண்டிப்பாக இந்த படத்தை நிறைய பேர் என்கிட்ட சொன்னீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. டிக்கெட் வந்து கிடைக்கல அப்படின்னு நிறைய பேர் சொன்னீங்க. இனிமேல் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வீக்லேருந்து நிறைய ஷோஸ் வருது, கண்டிப்பாக போய் தியேட்டரில் பார்த்து எங்கள் டீமை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. முக்கியமாக இது அனைத்தையும் சாத்தியமாக்கிய யுவராஜ் ப்ரோக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். தேங்க்யூ.